ஆன்மீக பதிவு சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைய பதிவு கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பரணி தீபம் திருநாள் வழிபாடு, தீபம் எப்பொழுது ஏற்றணும், ஏற்றுவதனால் என்ன பலன் ஆகியவற்றை இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். வாங்க. தீபத் திருநாள் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பரணி நட்சத்திரத்தில் வரக்கூடிய திருநாள் பரணி தீப திருநாள் ஆகும். இந்த தீப திருநாள் 3 நாட்கள் கொண்டாடுறோம். அதில் முதல் நாள் வர தீப திருநாள் பரணி தீபம் ஆகும். 2வது நாள் வருவது மகா கார்த்திகை தீபம். 3வது நாளாக வருவதுதான் பஞ்சாட்சர தீபம் என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான தீபமாகும். ஆக மொத்தம் 3 நாட்கள் கொண்டாடக்கூடிய அற்புதமான நாள் தாங்க இந்த தீப திருநாள் ஆகும். இதில் முதலாவதாக நம்ம கொண்டாடப்படுவது தான் பரணி தீபம். இந்த பரணி தீபம் என்பது எதற்காக கொண்டாடப்படுறோம், இந்த பரணி தீபம்னா என்ன, அதற்கான வரலாறு இருக்கு அப்படின்னு நிறைய சொல்றாங்க. அதாவது கடோபநிஷதம் அப்படிங்கிற ஒரு நூல்ல பரணி தீபம் பற்றி பேசப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறாங்க. நசிக்கிரன் என்பவருடைய வாழ்க்கையோடு தொடர்பு பட்டதாகவும் சொல்றாங்க. இந்த பரணி தீபம் அப்படிங்கிறது ஒரு நாள் நசிக்கிரனுடைய தந்தை ஒரு வேள்வி யாகம் நடத்துறாரு. அப்போ தேவர்கள் முனிவர்கள்லாம் நிறைய கேட்குறாங்க. ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணுவாருன்னா அவர் கொடுத்துருவாராம். எதாக இருந்தாலும் தூக்கி தூக்கி கொடுத்துக்கிட்டே இருப்பாராம். அவர்கிட்ட என்ன இருக்குது இல்லைன்னு சொல்லாம எதை இருந்தாலும் தூக்கி கொடுத்துருவாராம். அப்படி ஒரு நாள் நசிக்கிரன் தன் தந்தையிடம், இப்படி யார் கேட்டாலும் எதை இருந்தாலும் தூக்கி தூக்கி கொடுக்குறீங்களே அப்பா, என்னை யாராவது கேட்டா கொடுத்துருவீங்களா என்று கேட்டாராம் நசிக்கிரன் தந்தையிடம். தந்தை கேட்டால் கொடுத்து விடுவேன் என்றாராம். அதற்கு யார் கேட்டால் கொடுத்து விடுவேன் என்று கேட்டதற்கு யமன் கேட்டால் தூக்கி கொடுத்து விடுவேன் என்றாராம். அதன்போல தன் மகனை உயிருடன் யமலோகத்திற்கு அனுப்பி வைக்கிறார். அங்கு போய் நசிக்கிரன் யமதர்மராஜாவிடம் வாதாடுகிறார். நிறைய கேள்விகளையும் கேட்கிறார். எங்க அப்பா என்ன உயிரோடு யமலோகத்துக்கு அனுப்பி விட்டார், அதனால தான் நான் இங்க இருக்கேன். இங்க பார்த்தா நிறைய பேர் கஷ்டப்படுறாங்களே, பூலோகத்துல தான் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்தா இங்கேயும் கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி யமதர்மராஜா கிட்ட கேள்விகளை கேட்கிறாராம். அதற்கு யமதர்மராஜா என்ன சொல்றாரு அப்படின்னா, அவரவர் செய்த பாவ வினைகளுக்கு தகுந்தவாறு பலனை அனுபவித்து கொண்டிருக்கிறாங்க, அப்படிதான் இங்க எல்லாரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாராம். அதுக்கு நசிக்கிரன் சொல்றாராம், மனிதர்களுக்கு பாவ வினைகளை செய்தால் அதற்கான எதிர்வினைகள் இப்படி இருக்கும் என்று அவங்க அறியாமல் செய்கின்றன. நாம் செய்வது தவறு, அந்த தவறுக்கான தண்டனை இதுதான் என்று தெரிந்தால் செய்ய மாட்டார்கள். அப்படின்னா மனிதர்களுக்கு எப்படியாவது இதை சொல்லணுமே என்று நசிக்கிரன் நினைக்கிறார். இதற்கெல்லாம் ஒரு வழியாகத்தான் யமதர்மராஜாவிடம் கேள்வி கேட்கிறார். நசிக்கிரன் கேட்கிறார் யமதர்மராஜாவிடம், என்ன பண்ணனா அந்த மக்கள் பாவ வினையில் இருந்து விடுபடுவாங்க அப்படின்னு கேட்கிறார். அதற்கு யமதர்மராஜா ஒரு வழியை சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பரணி நட்சத்திரத்தன்று யார் ஒருவர் தீபம் ஏற்றி வழிபாடு நடத்துகிறார்களோ அவர்களுக்கும் அவருடைய எதிர்கால சந்ததியினருக்கும் உலகத்தில் உள்ள நலன்கள் கிடைக்கும், உலகத்தில் உண்டான எல்லா நலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு யமதர்மராஜா சொல்றாரு. இதை கேட்ட நசிக்கிரன் என்ன பண்றாருன்னா, எனக்கு அனுமதி கொடுங்க, நான் பூலோகம் சென்று நீங்க கூறியவாறு எல்லா விஷயங்களையும் மக்களுக்கு எடுத்துரைக்கிறேன் என்று யமதர்மராஜாவோட அனுமதியை பெற்று பூலோகத்துக்கு வந்துறாரு. அங்க இருக்கிற மக்கள்கிட்ட இதை மாதிரி தெரிவிக்கிறாரு. இப்படியெல்லாம் வாழ்ந்தா நமக்கு பாவங்கள் இருந்து பாவ விமர்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி பரணி தீபம் ஏற்றனா அந்த மாதிரி பாவ வினைகள்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லி மக்களிடம் கூறுகிறார். இந்த பரணி தீபம் என்ன செய்யும், அதன் பயன்கள் அறியாமல் நாம் செய்த பாவங்களிலிருந்து நமக்கு ஒரு விடுதலையை பெற்றுத்தரும். பரணி தீபம் நமக்கு என்ன செய்யும்னா, நாம செய்த பாவங்கள்ல இருந்து நமக்கு ஒரு விடுதலையை பெற்றுத்தரும். அதாவது அறியாமல் செய்த பாவங்கள், செய்த பாவங்கள்னா என்ன அப்படின்னா, நம்மளை அறியாமல் பிற உயிரினங்களுக்கு தீங்கி விளைவிக்கின்றோம். எப்படி அப்படின்னா, எறும்பு, புலி, பூச்சி, அதாவது நம்ம நடந்து செல்லும் பொழுது அது கீழே இறந்தா நமக்கு தெரியாது. நம்ம தெரியாம என்ன பண்ணுவோம், அதை மிதிச்சிடுவோம், அது இறந்துடும். அது ஒரு பாவம் தான், அது ஒரு கொலை தான். அந்த மாதிரி நம்ம அறியாமல் செய்த பிழையினால் வர பாவங்களை கூட நீக்கிறது இந்த பரணி தீபம் ஏற்றுவதனால் நல்லது. அது மாதிரி நம்ம பிறர் மனம் புண்படும் மாதிரி பேசுறோம் இல்லைங்களா, அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறவும் இந்த பரணி தீபம் ஏற்றுவது நல்லது. அதே மாதிரி முன்னோர்களை நினைத்து நாம் செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று இந்த
பரணி தீபம் ஏற்றினால் நமக்கும் நம் முன்னோர்கள் நம் வருங்கால சந்ததியினருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த பஞ்சபூத பலன்களை நமக்கு தரக்கூடியதாகவும் அமையும். கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பரணி நட்சத்திரத்திற்கு ஏன் இவ்வளவு சிறப்பு என்றால், இந்த கார்த்திகை மாதம் தேவர்களுக்கு விடுவதற்கு முன்னால் இருக்கின்ற மாதம். இந்த கார்த்திகை மாதம் ஒரு இருட்டான மாதம். இந்த இருட்டாக இருக்கும் இந்த மாதத்தில் நாம் தீபம் ஏற்றி வெளிச்சத்தை கொண்டு வந்தால் நம் வாழ்வில் மகிழ்ச்சியாக இருக்கும். நம் முன்னோர்களுக்கும் ரொம்பவும் நல்லதுங்க. இந்த பரணி தீபம் அவ்வளோ சிறப்பு வாய்ந்த தீபம். இதை எல்லாரும் ஏற்றி வழிபடுங்க. இந்த ஆண்டு பரணி தீபம் 12/12/24 காலை 8:20 மணி வரை முதல் 13/12/24 காலை 6:50 மணி வரை பரணி நட்சத்திரம் அமர்ந்திருக்கும். இதில் 12/12/24 மாலை 6 மணி அளவில் பரணி தீபம் ஏற்றி வழிபட உகந்த நேரமாகும். பரணி தீபம் என்பது 5 தீபங்கள் வீட்டு வாசல் முன்பகுதியில் 5 தீபங்களை ஏற்ற வேண்டும். 5 தீபங்களை ஏற்றி வழிபட வேண்டும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொண்டு, நம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றியும் வணக்கமும் தெரிவித்துக் கொள்கிறேன்.